நமஸ்காரம். அஸ்மத் சர்வ குருபியோ நம. இது நமது உலகம் சேனல் நேயர்களுக்கு வேங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கம். சுக்கிரனுடைய அருளை பெற வேண்டி அல்லது சுக்கிரனுடைய தோஷ நிவர்த்திக்காக நாம் இப்பொழுது பரிகாரம் என்ற தலைப்பில் பார்த்துட்டு இருக்கோம். அதில் இதுவரைக்கும் நாம் பார்த்தோம் ஞாயிறு, திங்கள், அதாவது சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு. இப்போ சுக்கிரனுடைய அனுகிரகம் பெற வேண்டும். ஏன்னா ஒவ்வொரு கிரகத்தினுடைய அனுகிரகம் நமக்கு தேவை. அப்படிங்கிறதுல நாம் அது எந்த அளவுக்கு நாம் பெற்றால் நமக்கு நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறது தான் சார். உடனே எல்லா விதமான வியாதிகளும் போயிடும், நமக்கு லட்சமாக கொட்டும்னு நான் சொல்ல மாட்டேன். நாம் செய்த கர்மா, நாம் செய்த பாபங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி நல்லதை நோக்கி நாம் அடியெடுத்து வைக்கிறதுக்கு. இப்போது ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம், தலைவலி அப்படின்ட்டு ஒரு ஊசி போட்ட உடனே அடுத்த 2 நிமிஷத்துக்குள்ளே தலைவலி பறந்துடுறதா இல்லை ஜுரம் குறைஞ்சிடுறதா? இல்லையே. ஒரு அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ 2 நாட்களோ ஆகிறது இல்லையா? அந்த மாதிரி தான் அதனுடைய வீரியத்தை பொறுத்து. அதனால் நம்ம மாத்திரை எடுத்துக்கணும், ஊசி போட்டுக்கணும். அதே மாதிரி தான் இந்த பரிகாரம் செய்வது. இப்போ நம்ம பார்க்க போகிற ஸ்தலம் சுக்கிரனுடைய பரிகார ஸ்தலமாக விளங்கக்கூடியது திருவெள்ளியங்குடி அப்படிங்கிற ஸ்தலம். இந்த திருவெள்ளியங்குடி மிக மிக ரொம்ப ஏற்றம் தரக்கூடியது. அப்படின்னா மக்களுக்கு கண் நோய் தீர்த்து ஒளி வழங்கும் தலங்களாக ஒரு சில ஸ்தலங்கள் விளங்குகிறது. அதில் ரொம்ப விசேஷமான ஸ்தலமாக இந்த திருவெள்ளியங்குடின்றது இருக்குது. இது 108 திவ்யதேசங்கள் அப்படின்னு வைணவ திவ்யதேசத்திலையும் வரக்கூடிய ஒரு ஸ்தலமாக இந்த ஸ்தலம் விளங்குகிறது. இந்த ஸ்தலம் கிட்டத்தட்ட விஸ்வகர்மா அப்படின்னு தேவசிற்பி விஸ்வகர்மா, அசுர சிற்பி மயன். இப்போ தேவர்கள் அசுரர்கள் 2 பிரிவு இருக்கு இல்லையா? நல்லது கெட்டதுன்னு சொல்கிற மாதிரி தேவர்களுக்கு தலைவர் பிரகஸ்பதி குரு, அசுரர்களுக்கு தலைவர் சுக்கிரன். இந்த 2 பேருக்கும் விஸ்வகர்மா அண்டு மயனுக்கு போட்டி, எப்பயுமே போட்டி இருக்கும், விவாதம் இருக்கும். 2 பேருக்கும் நீ பெரியவனா நான் பெரியவனா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். இந்த எண்ணம் 2 பேர்கிட்ட இருந்துகிட்டே இருக்கு. இதனால் இவர்கள் போய் நான் பெரியவனா நீ பெரியவனான்றது யார்கிட்ட நிரூபிக்கிறது? ஒரு சாட்சி ஒருத்தரை வச்சுக்கலாம், பிரம்மாவை சாட்சியாக வச்சுக்கலாம் அப்படின்னு பிரம்மாட்ட போய் கேட்குறான், 2 பேரில் யார் பெரியவர் அப்படின்னுட்டு. இதில் கொஞ்சம் அட்வான்டேஜ் இருக்கக்கூடியது யாருக்குன்னா, கொஞ்சம் தலைகணம் மயனுக்கு அதிகமாக இருக்குது, விஸ்வகர்மாவுக்கு குறைச்சலாக இருக்குது. இதை பிரம்மா பார்த்துட்டு இருக்கார். அதனால் என்ன சொல்கிறார், விஸ்வகர்மா நாராயணனுடைய அருளை பெறறதுக்கு ஒரு இடத்துக்கு போயிருந்தார் தெரியுமா? இவன் உடனே கேட்குறான், அப்படியா? எந்த இடம்? அவன் செஞ்சானா நானும் செய்வேன், அவனால் முடியும்னா என்னால் முடியும் அப்படிங்கிறது மயனுக்கு. உடனே இவர் சொல்கிறார், கீழே போ, எங்கே? பூமிக்கு போ. அங்கே காவேரி கரையில் ஒரு அருமையான இடம் இருக்குது, வெள்ளியங்குடி அப்படின்னு. அது என்ன விசேஷம் அப்படின்னு கேட்குறான் மயன். வெள்ளின்னா சுக்கிரன் அர்த்தம், உன்னுடைய தலைவன், உன்னுடைய தலைவனே பூஜித்த இடம், அது பெருமாளை பூஜித்த இடம். அந்த காவேரி கரையோரம் இருக்கக்கூடிய திருவெள்ளியங்குடி, அந்த இடத்துல நீ போய் பெருமாளை பூஜித்தாயானால் நீ நினைக்கிறதெல்லாம் உனக்கு கிடைக்கும். இன்னொன்று என்ன, விஸ்வகர்மாவை வீழ்த்துவதற்கும் உனக்கு வலி கிடைக்கும், வலிமை பெறுவாய், பேரும் புகழும் கிடைக்கும் அப்படின்னு சொல்றார். அதனால் இவன் என்ன பண்ணுறான், மயன் பிரம்மாவனுடைய சொல்படி நேர இங்கே வெள்ளியங்குடிக்கு வரான். வெள்ளி அப்படின்னாலே நமக்கு தெரியும், வெள்ளியான் அப்படிங்கிறது தான் சுக்கிர பகவானுக்கு பேர். அந்த இடத்திற்கு எப்போ என்ன பூமிக்கு வந்துட்டான்றதுனால வாரங்கள் இருக்குது. சுக்கிரவாரம், சுக்கிரவாரம்னா வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமைகளில் ஈவினிங் 7 to 8 விளக்கேற்றி பகவானை பூஜித்து வருகிறான். அங்கே இருக்கக்கூடிய க்ஷேத்திரத்தில் இருக்கக்கூடிய நீரில் நீராடி, புண்ணிய தீர்த்தம் இல்லையா, அந்த புண்ணிய தீர்த்தத்தில் நீராடி சுக்கிர க்ஷேத்திரத்தில் இருக்கக்கூடிய பெருமாளை சுந்தர சிங்கார சுந்தரனாக காட்சியளிக்கக்கூடிய பகவான் திருவெள்ளியங்குடியிலே அவனை பூஜித்து, எப்போ பூஜிக்கிறான்? வெள்ளிக்கிழமைகளில் ஈவினிங் 7 to 8. அப்போ தான் சுக்கிரவாரம், சுக்கிர ஹோரை இருக்கக்கூடியது. அந்த ஹோரை இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே 21 வாரங்கள் பூஜை செய்து பெருமானுடைய அருளை பெறுகிறான் அப்படிங்கிறது கதை. அதனால் நமக்கு எந்த விதமான தோஷங்கள் இருந்தாலும் நிவர்த்திக்காகவும், சார் எனக்கு தோஷமே இல்லை, இன்னும் கொஞ்சம் எனக்கு லட்சம்
வரணும், வாழ்க்கையில் முன்னேறணும், எனக்கு வந்து நல்ல இடத்துல வேலை கிடைக்கணும், நல்ல ப்ரமோஷன் வரணும், இதையெல்லாம் இருந்தால் இதெல்லாம் அல்டிமேட்டாக என்ன? பணம் வேணும், அவ்வளோதானே. வாழ்க்கைக்கு தேவை பணம். அதனால் இந்த திருவள்ளியங்குடி சென்று நம்மால் 21 வாரம் பூஜிக்க முடியாது இல்லையா? 21 வாரம் பூஜிக்க முடியாதுங்கிறதுனால அந்த இடத்துல இருக்கக்கூடிய பகவானை நம்முடைய ஒன்று ஸ்டார் பர்த்டே அன்னைக்கு போகலாம், அல்லது வெள்ளிக்கிழமைகளில் சென்று ஈவினிங் 7 to 8 அந்த பகவானை ஒரு 21 சுற்றுக்கள் வலம் வந்து அந்த தீர்த்தம் முடிஞ்சால் தீர்த்தத்தில் நீராடி அங்கே இருக்கக்கூடிய ஸ்தல விருட்சத்தை தரிசித்து திரும்பி வந்தோமையானால் நான் நினைத்தவை அனைத்தும் நடக்கும். முடிஞ்சதுன்னா இங்கேருந்து போகச்சே மொச்சை கடல் இருக்கு இல்லையா, மொச்சைன்னு சொல்லுவாங்க, அதில் கொஞ்சோண்டு சுண்டல் பண்ணி எடுத்துகிட்டு போங்க. பெருமாள்கிட்ட அங்கேயே கொடுத்து சுண்டல் பண்ண சொன்னாலும், அல்லது நாம் இங்கேருந்து சுண்டல் பண்ணி எடுத்துகிட்டு போனோம்னா மனப்பூர்வமாக பெருமாளுக்கு அதை சமர்ப்பித்து விட்டு வெளியில் யாராவது இருந்தாங்கன்னா ஒரு 4 பேருக்கு, ஏழைகளுக்கு அந்த சுண்டலை விநியோகித்து வாருங்கள். நம்மளால் முடிஞ்சதுன்னா இந்த மாதிரி ஒரு 4 மாதங்கள் செய்தோமையானால் நிச்சயமாக நாம் நினைக்கக்கூடிய அனைத்து செல்வங்களும் நமக்கு கிடைக்கும். கண்ணில் இருக்கக்கூடிய நோய்கள் தீரும். சுக்கிரனால் ஏற்படக்கூடிய தோஷம் நிவர்த்தியாகும். வேறொரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். யாராவது நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை அழுத்துங்க. 2-3 பிரச்சனைகள் பேசியிருக்கோம், அதற்கு தீர்வையும் பேசியிருக்கோம், இதையும் திரும்பி பாருங்கள். அதனால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.